டிடெக்டிவ் உஜ்வாலன்னு இப்போ 2025 வந்த ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அடடடடா, படம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக சீரியல் கொலைகாரன் படத்தை எல்லாம் நாம நிறைய வெளிநாடுகள்ல பார்த்திருப்போம். நம்ம ஊர்ல சிட்டி சைடு நடந்தா கூட எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு கிராமத்துக்குள்ள அதுவும் தொடர் கொலைகளை பண்ணக்கூடிய சீரியல் கொலைகார உள்ள நுழைஞ்சா அந்த கிராமம் என்ன பாடுபடும், இல்ல அந்த கிராமத்துல இருக்கிற ஆட்கள் எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த கற்பனைக்கு தீனி போடக்கூடிய படம் தான் டிடெக்டிவ் உஜ்வாலன். நல்ல ஒருத்தான படம், எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்ல காத்து கிடக்குது. வாங்க வீடியோக்குள்ள என்ன ஏதுன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுறாங்க. என்னடான்னா ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த வேற ஒரு குடும்பத்துக்கிட்ட. கல்யாண பொண்ணுக்கு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆனா பொண்ணோட அப்பாவுக்கு தான் பிடிக்கல போல தெரியுது. எடுத்ததும் தான் பொண்ணை பத்தி குறை சொல்றாரு. 3-4 தடவை பேங்க் எக்ஸாம் எழுதி ஃபெயிலா போனவன், கண்ணுக்கு மையி மூஞ்சிக்கு பவுடருன்னு நிறைய அலங்காரத்துக்கு வாங்கி கொடுத்தே குடும்பம் அழிஞ்சு போயிடும், யோசிச்சுக்கங்கன்னு லைட்டா சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் ஹீரோவோட அப்பா அதுக்கு ஒத்துக்கல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிறப்பல. சரி பொண்ணை பத்தி சொல்லியாச்சு, பையனை பத்தி எப்படின்னு போகும்போது பையனுக்கு உருப்படியா வேலை இல்லையே அப்படிங்கிறாரு அப்பா. யாரு? பொண்ணோட அப்பா. அவனுக்கு என்ன குறைச்சலு, நம்ம ஊர்லயே ஒரு அருமையான லைப்ரரி கட்டி அந்த லைப்ரரியில ஜம்முன்னு லைப்ரரினா இருக்கிறது என் புள்ளதானு பெருமையா பேசுறார். ஆனா அந்த லைப்ரரியில இருக்கிற புக்கு எல்லாமே இந்த நிறைய கொலையை கண்டுபிடிக்கிறது, துப்பறிகிறது, இந்த மாதிரி புக்ஸா கிடக்குது. அதுவும் எண்ணி பார்த்தா ஒரு 40-50 புக்கு கூட தேராது. அது ஒரு லைப்ரரி, அதை உன் புள்ள நடத்துறானாக்கங்களாம் அசிங்கமா பேசி பாக்குறாரு. இருந்தாலும் இவரு லைப்ரரியை வச்சுதான், அதுல வர்ற காசை வச்சுதான் நாங்க சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல, எங்களுக்கு சொந்தமா மளிகை கடை இருக்குது, என் புள்ளையோட புள்ளைக்குன்னு அடுத்த 2 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம், அப்புறம் என்ன நம்பி கொடுன்னு பேசுறாரு. சரி சொல்றேன்ட்டாரு பொண்ணோட அப்பா. அடுத்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஆளு கொஞ்சம் டம்மியான இன்ஸ்பெக்டர் தான், வெகுளியான இன்ஸ்பெக்டர்னு சொல்லலாம். யாரோ இன்டர்வியூ பண்ண வராங்களா, அதுக்காக ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த கிராமத்துல இது வரைக்கும் ஒரு கொலை கூட நடந்தது கிடையாது. அதுதான் இந்த கிராமத்தோட பிளஸ்ன்னு ஏதோ இன்டர்வியூ கொடுக்க போறாரு போல தெரியுது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள கட்டிலுக்கடியில இருந்து எல்லா இடத்துலயும் ஏதோ தேடிட்டு இருக்கிறார். என்னடான்னா அந்த வீட்டுல ஏதோ நகை காணாம போயிடுச்சான், யாரு தூக்குனான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப சிம்பிளா அந்த வீட்டுல இருந்த நகையை எடுத்துட்டு போனது அந்த வீட்டுல இருந்த பூனைங்கிறத கண்டுபிடிச்சார். இதுதான் திருநது அப்படின்னு காட்டுறாரு. பூனையை கொஞ்சிட்டு இருக்கிறாரு. எப்படிங்க கண்டுபிடிச்சுன்னு கேட்டா அந்த கட்டில் இருந்ததுல அந்த ரூம்ல இருந்துதான் நகை காணாம போயிருந்ததான். கட்டிலுக்கடியில பார்க்கும்போது நிறைய வெள்ளை முடி கிடந்தது, பூனையோட முடி. அப்புறம் பூனையோட கால் தடமும் கட்டிலுக்கடியில இருந்தது. அதே தடம் தான் கிச்சனை தாண்டி இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கும். பொதுவா பூனைகளுக்கு ஏதாவது மின்றாப்புல தெரிஞ்சா அதை எடுத்து வச்சுக்கிறது வழக்கம். அந்த மாதிரிதான் நகை எடுத்துக்கணும்னு கணிக்கிறார். சரி இப்ப நகை எங்கன்னு கேட்டா பூனை எங்க இருந்து எடுத்த, அந்த தேங்காய் கொப்பரைகளுக்கு பின்னாடி அந்த ஏரியால தான் கிடக்கு, தேடி பாரு அப்படின்னு சொல்ல தேடி பார்த்தா உள்ள இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் அந்த கேஸை சால்வ் பண்றது, குறிப்பா இந்த மாதிரி சில்லற திருட்டு, சில்லற பிரச்சனை, ஆட்டக்கானம், கோழிய காணோம், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம போய் தான் சால்வ் பண்ணுவான் ஹீரோ தான். போலீஸே ஹீரோவோட ஹெல்ப் தான் எதிர்பார்ப்பாங்க. பொண்ணு மாப்பிளைய தேடி வரா. நம்ம ஹீரோவோட லைப்ரரிக்கு வந்து இந்த மாதிரி கல்யாண சம்பந்தம் பேசிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் என்ன கேட்காம எப்படி இதெல்லாம் முடிவு பண்றாங்க, இருக்கு உனக்கு அப்படின்னு இருக்கிற மல்லிகை கடையில அம்மா இருக்கிறாங்க. அம்மாவை முறைச்சிக்கிட்டு இருக்கிறா. அந்த அம்மா திட்டிக்கிட்டு இருக்குது, எருவு மாடு மாதிரி வளர்ந்துட்ட, கல்யாணத்துக்கு என்ன குறைச்சல்னு நைட்டு சாப்பிடும்போது செம திட்டு, கல்யாணம் பண்ணித்தான் ஆனோம்னு அடம்பிடிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா இப்பதான் இன்டர்வியூ பண்றதுக்கு கேமராவோட ஆட்கள் வந்திருக்காங்க போல தெரியுது. இன்டர்வியூக்கு பேசுறது என்ன, போஸ்ட் கொடுக்கறது என்ன, கிராமத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றது என்னன்னு கிராமத்து மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒன்னா வச்சுக்கிட்டு அருமையா பேசிட்டு செஞ்சுட்டு இருக்கா. இந்த கிராமத்துல ஒரு கொலை கூட நடந்தது இல்லைங்க. கொலை கேஸை எப்படி விசாரிக்கணுங்கிறதும் எங்களுக்கு தெரியாதுன்னா பாத்துக்கங்களேன். அந்த ரேஞ்சுக்கு எங்க கிராமம் அவ்வளவு அருமையான கிராமம்னு சொல்லி முடிக்கல. அன்னைக்கு ராத்திரியை பார்த்தா பொண்ணோட அப்பா காட்டு பக்கம் விளக்கோட போகையில எதுக்கு எவனோ சாக்க புத்துனாப்புல ஒரு முகமுடி போட்டு வந்து நிக்கிறான். கொடூரமா அடிச்சு கொலை பண்றான். அடுத்த நாள் இந்த மாதிரி டெட் பாடி கிடக்கிறத பார்த்து ஊரே ஒண்ணு கூடுது. போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சு, போலீஸும் வந்துருச்சு. போலீஸுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் பிடிபடல. ஏன்னா முன்ன பின்ன ஏதாவது கொலை நடந்திருந்தா அந்த கொலை கேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு ப்ரொசீஜரே என்னன்னு தெரியல. ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, வண்டி வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல வந்ததும் இன்ஸ்பெக்டர் நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும், முன்ன பின்ன இந்த மாதிரி கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அதுவும் கொலை கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பார்த்ததுலடாங்கிறாப்ல. இவனுக்கோ கொமட்டிக்கிட்டு வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிரௌட் அங்க இருந்து கிளியர் பண்ணுங்கிறாப்ல. உடனே கிரௌட் எல்லாத்தையும் அங்க இருந்து கிளியர் பண்ண சொல்றாரு. அடுத்து ஒரு மரத்து பக்கம் வந்தவன் வான்னு வாந்தி எடுக்கிறான். ஏன்னா அவனுக்குமே அவ்வளவு குரமா இருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்து வாந்தி வருது. எல்லாரும் போயாச்சா, இப்போ பாடியை சுத்தி ஏதாவது தடயம் இருக்குதான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு சுத்தி தடயங்கள் ஏதாவது ஆதாரங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தலைவன் பாட்டு கேட்டுட்டே தான் செக் பண்ணி பார்ப்பானா. ஒரு இத்து போன செருப்பு ஒட்டும் கிடக்குது. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோவோட செருப்பு. ஹீரோவோட செருப்பு கிடக்குதுன்னா ஹீரோ தான் கொலைகாரனா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அதான் இல்ல. ஹீரோவோட செருப்பு 2-3 நாளைக்கு முன்னாடி கோயில்ல போட்டு உள்ள போகும்போது எவனோ ஒரு செருப்பு திருடன் திருடிட்டு போயிட்டான் போல. அந்த செருப்பு திருடன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் நம்மளால யோசிக்கிறாரு. இப்ப அந்த செருப்பு திருடன் தென்னை மரத்துல இருக்கிற தென்னைகளை திருடிக்கிட்டு இருக்கான். ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்து வந்து அவன் லவக்குன்னு பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை அடிச்சு கொண்டு இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ஏதோ சின்ன சின்ன திருட்டு வேணா, நிஜம்
நிஜம் தான் அப்படிங்கிறான். கோயில்ல கிடந்த உங்க செருப்பு கூட நான் தான் திருடினேன், ஆனா நான் கொலை பண்ணலங்கிறான். அப்புறம் எப்படா திருடின செருப்பு கொலை நடந்த அந்த இடத்துல கிடந்தது, நீ தாண்டா குற்றவாளின்னு போலீஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. கேஸ சில மணி நேரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டானேன்னு இவனுக்கு ரொம்ப பெருமை. வீட்லயும் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஊரே ஒண்ணு கூடி அவனை சந்தோஷமா வச்சுக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை பார்த்தவர் வேற இப்ப ரீசெண்டா வந்திருக்காரு போல. அவர் கூட சேர்ந்து ராத்திரி ஊர் சுத்துறா. நம்ம ஹீரோக்கு இங்க ஒரு பேர் இருக்குது, பயந்தாங்கோலின்னு. ஆமாங்க, ராத்திரி ஆனா பயப்படுவான், தனியா சுத்த பயப்படுவான், இருட்டுனா பயப்படுவான். ஃப்ரெண்டு கூடங்கிறதுனால கொஞ்சம் தைரியமா வந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு அம்மாவோட ஆட்டை காணாம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வந்து ஆடு எங்க கட்டிருந்து விசாரிச்சு அந்த பக்கத்துல போய் பார்த்தா அங்க இவனோட காணாம போன அந்த இன்னொரு செருப்பு கிடக்குதுங்க. எப்படி இன்னொரு செருப்பு இங்க கிடக்குது? செருப்பு திருடன் தான் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்து இங்க இருக்கிற ஆட்டை திருடிருப்பானோ அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா நியூஸ்ல செருப்பு திருடன் எஸ்கேப் ஆயிட்டான், ஜெயில இருந்து எஸ்கேப் அப்படின்னு நியூஸ் வருது. அன்னைக்கு ஊர்ல ஏதோ திருவிழா நாடகம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் சிகரெட் அடிக்க போறேன்னு கிளம்புறாரு. பொண்டாட்டியோ சிகரெட்ல தாண்டா உனக்கு சாவுங்கிறாங்க. அட போடி, எவ்வளவு சிகரெட் அடிச்சிருக்கேன், செத்தா போயிட்டேன் அப்படின்னு சிகரெட் அடிச்சுக்கிட்டு உச்சா போறதுக்காக அந்த பக்கத்துல ஒதுங்குவார். சுத்தி முத்தி ஏதோ நடமாட்ட தெரியறாப்ல தெரியும். அப்புறம் யாருமே இல்லைன்னு சரின்னு தம் அடிச்சுக்கிட்டே உச்சா போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சாக்க கவுத்துனாப்ல அந்த முகமுடிக்காரன் வந்து நிக்கிறான். பார்த்து மிரண்டு போறாப்ல. கண்ணா பின்னான்னு சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டி கொள்றான். மூஞ்சிலேயே அடிக்கிறான். ஏதோ கையில சுத்தியில வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், சுத்தியிலாலே அடிச்சு கொள்றான். இந்த பக்கம் கேஸ ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண நினைச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர், நம்ம ஹீரோவோட அப்பா, நம்ம ஹீரோ எல்லாம் ஜாலியா அங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு போலீஸ் ஓடியாந்து இந்த மாதிரி அடுத்த கொலை நடந்துருச்சுங்கிறாப்ல. உடனே எல்லாரும் ஒன்னா போய் பாக்குறாங்க. அடுத்த கொலை நடந்தது நிஜம்தான். போன தடவை விட இன்னும் கோரமா சுத்தியலாம் அடிச்சே கொண்டு இருக்காங்க. எனக்கு நம்ம அந்த செருப்பு திருநவை இந்த கொலையை பண்ணாப்ல தெரியல. கொலையை பண்ணது ஒரே மாதிரி மோட்டிவோட ஒரே மாதிரி விதத்துல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம ஊரு கிராமத்துக்கு வந்த ஒரு சீரியல் கொலைகாரன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காப்ல. எது சீரியல் கொலைகாரனா? அவங்களுக்கெல்லாம் சீரியல் கில்லர்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிறது இப்போ ஒரு சீரியல் கொலைகாரனை தான். இதுக்கு மத்தியில அடுத்த கொலையும் விழுந்துறதுனால மேலோட நம்ம இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, உன்னால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். யாரோ ஒருத்தரோட தலைமையில ஒரு டீம் இங்க வந்து இந்த விசாரணையை பண்ணும், நீ ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஊரே காத்து கிடக்குது. ஆளு பார்த்தா நம்ம அருண் விஜய் மாதிரி பாக்குறதுக்கு இருக்காப்ல, கண்ணாடியோட ஜம்முன்னு வந்து இறங்குறாரு. மாலை மரியாதை, எல்லாருக்கும் மத்தியில பேச்சு வழக்குல இந்த ஊருக்கு எனக்கு தொடர்பு இருக்குது, இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி சில பல நேரங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. சீக்கிரம் இந்த கேஸை சால்வ் பண்ண வேண்டிட்டு இருக்கிறார். அப்புறம் இங்க தங்குறதுக்கு ஏற்பாடெல்லாம் கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ரூம்ல டீமை தங்க வச்சுக்கலாமா. டீம் லீடர் இவர் உயரதிகாரி இல்லையா, விசாரணை அதிகாரி இருக்காரு இல்லையா, அந்த விசாரணை அதிகாரிக்கு இங்க தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன், வீட்டை போய் பார்க்கலாங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாப்ல. கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறவரை இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையுமே நாம சந்தேகப்படணும், கேஸ் ஃபைல கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள வரக்கூடிய ரோடு, வெளியில போகக்கூடிய ரோடு, அங்கெல்லாம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தணும். யாராவது புது ஆள் உள்ள வந்தாலோ போனாலோ எனக்கு தெரிய வரணுங்கிறாப்ல. ராத்திரி நேரத்துல சும்மா திரியிற சாதாரண ஆட்களை தான் பிடிச்சு கொள்றான். அதனால ஈவினிங் ஒரு 6:30-7 மணிக்கு மேல யாரும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிடு, அதுவும் தனியா யாரும் சுத்தக்கூடாதுன்னு சொல்லிடு. இத பத்தி மக்களுக்கு மத்தியிலையும் போஸ்டர் அடிச்சு ஓட்டு தெரியப்படுத்துன்னு டாப்ல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு டீ கடை முதலாளி, நல்லா குண்டா, பாக்குறதுக்கு சிவாஜி சார் மாதிரி தெரியறாப்ல. அவரு சின்ன சின்ன பொட்டி கேஸை சால்வ் பண்றதா நீ எல்லாம் ஆக்கி கொலை கேஸை சால்வ் பண்றதுக்கெல்லாம் உனக்கு திறமை இல்ல, அதனாலதான் வெளியில இருந்து ஒரு விசாரணை அதிகாரி வந்திருக்கிறாருன்னு செமையா ஓட்டி வெறுப்பேத்தி விட்டுட்டு இருக்காரு. நம்ம பையன் வீட்டு பக்கம் வந்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான், இவங்களோட வீட்டுல தான் விசாரணை அதிகாரி வந்து வாடகைக்கு தங்க போறாரு போல. சாவி கொடுத்து அம்மா அமுச்சு விடுறாங்க. சாவி எடுத்துட்டு இங்க வருவான். விசாரணை அதிகாரியோட வண்டி நிக்கும். வண்டியவே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதிகாரியும் வந்துடுறாரு. நீதான் ஓனரம்மாவோட பையனானு விசாரிக்கிறார். நான் தான் அப்படின்னு அவரும் சாவியை திறந்து விட்டு வீட்டை கட்டுறாரு. கொஞ்சம் பாலடைஞ்சு போய் கிடக்குது, கிளீன் பண்ணி தங்கிங்கிறாப்ல. கொஞ்சம் வேண்டா வெறுப்பா தான் பேசிட்டு இருக்கிறான். மதிக்கவே இல்ல விசாரணை அதிகாரிய. காரணம் என்ன? ஏன்னா தான் சால்வ் பண்ண வேண்டிய அந்த கேஸ் இவர் சால்வ் பண்ண வந்துட்டாரு, தனக்கு போட்டியா வந்துட்டாருங்கிறதுனாலயே பெருசா மதிக்க மாட்டேங்கிறான். அப்புறம் அந்த பக்கம் போலீஸ்காரங்க போஸ்டர் அடிச்சு ராத்திரி 6:30-7 மணிக்கு மேல யாரும் வெளியில தனியா தெரியக்கூடாது, வைக்க கூடாதுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அதெல்லாம் பிடிக்கல. இருந்தாலும் அம்மா ஒற்றுப்பா பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு அம்மா ஓட்ட சொல்றாங்க. அடுத்து பார்த்தா மொத கொலை நடந்ததுல அந்த கொலை இடத்துக்கு வந்து லென்ஸ் வச்செல்லாம் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காப்ல. இத்தனை நாளைக்கு பிறகு அடிக்கிற வெயில்ல ரத்தம் இன்னும் அங்கவா இருக்க போகுது, முட்டா பையன்னு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கிறான். அவரை ஊரே ஒரு மாதிரி பயந்து போய் கிடக்குது. இதுக்கு மத்தியில விசாரணை அதிகாரி பயங்கர ஃபிட்டா இருக்கிறார். காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் எப்படி பண்றாரு, எப்படி ஓடுறாரு, எப்படி உடம்ப திரகாத்திரமா வச்சிருக்காருன்னு பாருங்க. அப்படி யதார்த்தமா தெரியும் போது நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்திலேயே காணாம போன அந்த ஆடு கிடைக்கும். ஆடை கொண்டு போய் அந்த குடும்பத்திட்ட கொடுக்க அவங்க சந்தோஷப்படுறாங்க. அங்க கிடந்த அந்த கருவேல மரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது போல பாவம். ஆனா ராத்திரி இவங்க ஒட்டின அந்த போஸ்டர் எல்லாத்தையும் அந்த கொலைகாரன் மாஸ்கோட உட்காந்து பாத்துட்டு இருக்கான், நின்னு பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம விசாரணை அதிகாரியோ கொலை நடந்தவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்ல. ராத்திரி வெளியில தெரியற யார வேணாலும் கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தா அவன் ஒரு சைக்கோவா தான் இருக்கணுங்கிறத விசாரணை அதிகாரி கண்டுபிடிக்கிறாரு, கணிக்கிறார். அதை பத்தி ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, பாத்தியா அவன் ஒரு சைக்கோவாமே, கன்ஸ்டாராமே, நீ எல்லாம் என்னத்த அப்படின்னு கேட்க எப்பயோ எழுதி வச்சிருந்த புக் எடுத்து நீட்டான். பார்த்தா கொலை நடந்த அன்னைக்கே அவன் ஒரு சைக்கோவா தான் இருக்க முடியுங்கிறத நம்மளால கணிச்சு எழுதியிருக்காரு. கரெக்டா எழுதிருக்கிறப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் பாராட்டுறாரு. இவங்க அப்படி
இப்படி பேசிட்டு இருக்கும்போது விசாரணை அதிகாரி இந்த பக்கம் வர சத்தத்தை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் நான் அப்படி கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. விசாரணை அதிகாரி வந்திருக்கிறவரு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட பாக்குறதுக்கு நல்லா திடகாத்திரமா இருக்கிறீங்களேன்னு ஏதோ சமைச்சாப்லயே அதை சாப்பிட கொண்டு வந்து கொடுக்குறாரு. சிக்கன் நினைக்கிறேன். சிக்கனை நல்லா சாப்பிட்டுட்டு அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்குன்னா, நீங்க ஏதோ பொண்ணு கேட்டு போனீங்களாமே, அவர் பொண்ணை கொடுக்கலன்ட்டாராமே, அப்புறம் ராத்திரி உங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தாராமே, சோ ராத்திரி உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தாரா, இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு லைட்டா இன்டைரக்டா விசாரிக்கிறார். ஹீரோவோட அப்பா கொலகாரனா இருப்பாப்லையோ அப்படின்னு விசாரணை அதிகாரி நினைக்கிறார். இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கொலை நடந்த அதே சமயத்துல அப்பா என் கூட தான் இருந்தாரு, எங்க அப்பா சந்தேகப்படுற வழியெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிடுறாப்ல. கோச்சுக்காத ஏட்டையா, கிராமத்துல கொலை நடந்துட்டு இருக்குது, இருக்கிற எல்லாரையும் நாங்க சந்தேகப்பட வேண்டியது என் கடமை தானே அப்படின்னு பேசிட்டு போறார். அப்புறம் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சேன், ஓ வீட்டு பக்கம் தான் தெரிஞ்சது, ஆட்டை தூக்குறதும் திரும்ப அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் சும்மா பேருக்கு தானு நக்கல் பண்ணிட்டு போறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா சீரியல் கொலைகாரன் அடுத்த டார்கெட் அடிச்சு கொலை பண்ணி இந்த தடவை ஊருக்கு மத்தியில மரத்துல தூக்கு மாதிரி ஏத்திட்டான். காலையில பார்த்தா ஊரே ஜே ஜேன்னு கூடி நிக்குது. நம்ம ஹீரோவும் ஓடி போய் பாக்குறார். மூணாவது கொலையும் விழுந்துருச்சு. பாடியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறக்குறாங்க. குடும்பம் கதறி அழுகுது. இங்க தடயவியல் நிபுணர்கள்கிட்ட ஏதாவது தடயம் கிடைச்சதா, ஆதாரம் கிடைச்சதான்னு கேட்டா, இந்த ஓடுறதுக்கு ஷூ பயன்படுத்துவாங்கல்ல, ரன்னிங் ஷூ, அந்த ஷூவோட பேட்டர்ன்ல இங்க நிறைய தடங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாப்ல. அப்புறம் நிறைய களிமண்ணும் அதோட ஒட்டிக்கிட்டு இருந்ததை கவனிச்சிருக்கிறார். பாடியோட சரி, அந்த ஷூவோட மார்க்லயும் சரி. சோ கொலை நடந்தது இங்க ஊருக்கு மத்தியில இந்த இடத்துல இருக்காது, வெளியில எங்கேயோ காட்டுக்குள்ள ராத்திரி கொலை பண்ணிட்டு அட்ராக்ஷனுக்காக எல்லாரும் பார்க்கணும், தன்னை பத்தி பேசணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பப்ளிக்கா தொங்க விட்டுருக்கான். பார்த்து சார், ஆளு சைக்கோ மாதிரி தெரியுதுன்னு அப்டேட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு உயரமான ஒரு இடத்துல பாடி அப்படி தூக்கி நிப்பாட்டுறான்னா ஆள் ரொம்ப ஃபிட்டா இருக்கணுங்கிறத யோசிச்சுறார். உடனே நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் திரும்ப யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வர்றார். கொலை பண்ணது விசாரணை அதிகாரி தானே ஒரு பெரிய குண்டை தூக்கி போறார். எப்படிப்பா சொல்றேன் நம்மால கேட்க, அதான் ஃபிட்டா இருக்கிறாருங்கிறாரு அப்படிங்கிறாப்ல. ஃபிட்டா இந்த ஊர்ல நான் மட்டும் தான் இருக்கனா, ஏன் உங்க அப்பா அவரும் தான் ஃபிட்டா இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான், ஒரு மாதிரி யோசிக்கிறான், என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் ரன்னிங் ஷூ, ஊர்ல ரன்னிங் ஷூ போட்டுட்டு ஓடுறது நீ ஒருத்தன் தான், அப்ப நீ தான் கொலை பண்ணிருக்கணும் யோசிக்கிறாப்ல. 800 ரூபா கொடுத்தா மார்க்கெட்ல யாரு வேணாலும் ரன்னிங் ஷூ வாங்கலாம், இதெல்லாம் ஒரு ஆதாரமாப்பா, போன கொலையில ஓஞ்செருப்புன்னு தான் கிடந்தது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவால ஒன்றும் பண்ண முடியல. இப்படி என்ன கோல் போட்டாலும் அவர் திருப்பி அடிச்சிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்களுக்கு மத்தியில இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இப்படி தப்பா யோசிக்கணும், போய் நீங்க எல்லாம் ஹீரோ மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு திட்டி வர்றாரு. ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டு வந்ததுதான் நிக்கும். ஆனா அவர் கேட்ட கேள்வி எல்லாம் நியாயமான கேள்விதான். சோ விசாரணை அதிகாரி தான் கொலகாரன் இவர் சொன்னதை யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்ல. அந்த பக்கம் பார்த்தா கொலகாரனும் ராத்திரி ஏதாவது கிடைக்குமான்னு காத்து கிடக்குறான். ஏதோ ஒரு மலை உச்சியில. கட் பண்ணி இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து ஹீரோ வீட்டுல தான் அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒன்னா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பூச்சாண்டி வந்து ஆட்களை பிடிச்சிட்டு போமாமேன்னு ஏதோ யதார்த்தமா பசங்க டவுட் கேட்க, ஹீரோவோட அப்பா, ஆமாப்பா பூச்சாண்டி எல்லாம் நிஜம், ராத்திரி யாராவது தனியா தெரிஞ்சா அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிடும், அதுலயும் குறிப்பா சின்ன பசங்க, சொல் பேச்சு கேட்காத பசங்களை எல்லாம் அலாக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படி இப்படி நல்லா பயமுறுத்தி விட்டுறாரு. பயமுறுத்திட்டு அந்த பக்கம் போயிட்டாப்ல. ஆனா அந்த கேப்ல நம்ம ஹீரோ, டேய் அப்ப அந்த பூச்சாண்டி தான் இதுக்கு முன்னாடி காணாம போன குழந்தைகள் எல்லாத்தையும் தூட்டி போயிருக்குதாடா, நாம அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும், காணாம போன அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பூச்சாண்டி கிட்ட இருந்து காப்பாத்தி கண்டுபிடிச்சு கொடுத்தா ஊர்ல நம்ம பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க, நமக்கு தான் பேரும் புகழ் கிடைக்கும், அந்த மலைப்பக்கம் தான் பூச்சாண்டி தெரிஞ்சதா அப்பா சொன்னாரு, மலைப்பக்கம் போய் அந்த குழந்தைகளை காப்பாத்தலாமா, வரையாடா நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. ஃப்ரெண்டு பயப்படுறான், அட பயப்படாதா வாடா அப்படின்னு கூட்டு போறாப்ல. யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம மலைப்பக்கம் போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தா பின்னாடியே வந்துகிட்டு இருந்த ஃப்ரெண்டை காணோம். இவனும் யாரோ அடிச்சு போட்டாப்ல இருக்குது. அடுத்து பார்த்தா காலையில வீட்டுல தான் முழிக்கிறான். காட்டுல எங்கேயோ மயங்க கிடந்தவன வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டுக்கார எங்கன்னு கேட்டா ஃப்ரெண்டுக்கார ராத்திரி இருந்து காணுமா. ஐயோன்னு பதறான். எனக்கு என்னாச்சுனே தெரியல, என் பின்னாடி வந்துட்டு இருந்தவன தான் காணோன்னு. உடனே ஊரே ஒண்ணு கூடி காணாம போன பையனை அந்த ஃப்ரெண்டுக்காரனை தேடி பாக்குறாங்க. கிடைக்கவே இல்லை. கடைசி வரை கிடைக்கவே இல்லை. இதை நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சாப்பிடாம கொள்ளாம கிடக்குறான். அப்பா தான் ஏதோ தேத்தி சாப்பாடு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ராத்திரி வரைக்கும் தைரியமா நடந்து போயிட்டு இருந்தவன் தான் நம்ம ஹீரோ. எப்போ ஃப்ரெண்டுக்காரன் ராத்திரி காணாம போனானோ அப்ப இருந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. அடிக்கடி இது அவனுக்கு நினப்புக்கு வரும். பயத்தை இன்னும் கூட்டிக்கிட்டே போகும். பயப்படாதானே அப்பா ஆதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கூடவே இந்த கொலை கேஸ் இதையெல்லாம் விசாரிக்கிறேன், நீ வெளியில போறது இதுதான் உன்னோட பயத்துக்கு இதுக்கெல்லாம் காரணமா இருக்குது. இனிமே அதெல்லாம் பண்ணாத. யாரு எக்கெடு போட்டா உனக்கு என்ன, இந்த கேஸை சால்வ் பண்ணணும் உனக்கு என்ன தலையெடுத்தா, தேவையில்லாம எதுக்கு அவங்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டு வேண்டா விட்டு சத்தம் போட்டு விட்டார். ஹீரோ கதையில விருப்பம் இல்லைனாலும் அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு வருத்தம் தான். அப்புறம் அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா விசாரணை அதிகாரியோ, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஊர்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒண்ணு கூட்டுங்க, அவங்களுக்கு மத்தியில நான் பேசணுங்கிறார். இந்த ஷூவோட தடத்தை வச்சு விசாரிக்க வேண்டாமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, எவனோ ஒருத்தன் 4 புக்கை படிச்சுக்கிட்டு சொல்லுவான், அந்த ஐடியாவை நம்ம செய்யணுமாக்கும், அதெல்லாம் அவசியம் இல்லைன்ட்டாப்ல. ஆனா தான் டீமோட அவர் போய் வெளியில நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பா எப்படின்னு விசாரிக்கிறாப்ல. சோ பொதுமக்கள் எல்லா பேருக்கும் அவர் மேல இப்போ ஒரு டவுட் வந்துருது. இப்ப கூட பாருங்க, மீட்டிங் மொத்தத்தையும் கூட்டிட்டு இந்த விசாரணை முடிகிற வரை மக்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும், ராத்திரி யாரும் தனியா வெளியில சுத்தக்கூடாது, ராத்திரி முடிஞ்ச அளவுக்கு சுத்தவே வேண்டாம், அப்புறம் இந்த விசாரணை முடிகிற வரை குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரை இந்த ரூம்ல இருக்கு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேரையுமே நான் சந்தேகப்படுவேங்கிறாப்ல. யாருக்கு தெரியும் கொலகாரன் நம்மள ஒருத்தனா இப்ப மீட்டிங் நடக்கிற இந்த இடத்துல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது
ஒட்டுமொத்த ஊரும் திரும்பி நம்ம ஹீரோவோட அப்பனையே ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பாக்குது. அப்பாவுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் பிடிபடல. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு போகும்போது வாடா போலான்னு யாரோ கூப்பிட்டா ஒருத்தர் வரலங்கிறாரு ஒரு லேடி. அப்புறம் இன்னொருத்தம்மா நானும் வரல, நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அங்கிட்டு போங்கன்னு இவர் கூட நடந்து போறதுக்கே இப்போ ஊரே பயப்படுது. அந்த ரேஞ்சுக்கு கெட்ட பேரை உருவாக்கி வச்சிருக்காரு விசாரணை அதிகாரி. ஒரு மாதிரி பப்பி ஷேம் ஆயி போச்சு அப்பாவுக்கு. முதல் வேலையா நம்ம ஹீரோ போய் பாக்குறாரு. ஹீரோ இவங்க வீட்டுக்கு பின்னாடி பாரஞ்சு கிடக்கிற ஒரு குளம் ஒண்ணு கிடக்கும். அங்க உட்காந்து அப்படியே குளத்தையே பார்த்துட்டு இருக்கான். டேய் மனே, நான் சொன்னதெல்லாம் நினைச்சு கலப்படாதா, நமக்கு ஊர் தாண்டா முக்கியம், இன்னொரு குளம் நடக்க விடக்கூடாதா, குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடி, அப்பா நான் உனக்கு துணையா நிக்கிறேன் சீனை போட்டுறாரு. ஏய் ஊர்க்காரங்க எல்லாம் உன்னை கொலகாரன்னு சந்தேகப்படுறாங்க தானே அப்படின்னு கேட்க, ஆமடா மகனே காப்பாத்துறா அப்படிங்கிறாப்ல. பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா குளத்துக்குள்ள இருந்து ஒருத்தவன் முடிய எந்திரிக்கிறான். குளிச்சிட்டு இருந்திருப்பான் போல. யாரு இவன் நல்லா தெரியுதா, அந்த செருப்பு திருடே அவன் தான். ஐயோ ஜெயில இருந்து தப்பிச்சவன் இங்க இருக்கிறான், இப்பயே நான் போலீஸ் கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லும் போது இல்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாங்கிறாரு பையன். நம்ம ஹீரோ எதுக்கு சொல்ல வேணாம்னு கேட்டா, இவன் சொல்றத முத கேளுங்கன்னு. அன்னைக்கு ராத்திரி செருப்பு திருட ஏதோ திருடருக்கு முயற்சி பண்ணும்போது சீரியல் கொலகார கொலை ஒரு ஆள் அடிச்சு கொண்டான்ல, அதை நேருக்கு நேரா பார்த்திருப்பான். அதை பார்த்து பயந்து ஓடி இருக்கும் போது அவரும் பார்த்திருப்பாரு அந்த கொலகாரனும். அப்ப இருந்தே எனக்கு பயத்துல இன்னும் நடுக்க நிக்கல பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கிறான். சோ கொலகாரனை நேர்ல பார்த்த ஒரே சாட்சி தான் இவன் மட்டும்தான், அதுவும் முகமுடியோட பார்த்திருக்கான். இவன் நமக்கு தேவை, இவனை போலீஸ்ட காட்டு கொடுக்க கூடாது, இவனை வச்சுதான் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணுங்கிறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் ஹீரோவோட சந்தேகம் இப்பயும் விசாரணை அதிகாரி மேலதான் இருக்கிறதுங்கிறதுனால அவர் தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஹேர் பீட்டை போட்டு நம்மளால உள்ள நுழைய சொல்லுவான். உள்ள ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்க சொல்லியிருப்பா. உள்ள நுழைஞ்ச திருடனும் என்னென்னத்தையே எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அங்க இருந்த பூந்தொட்டியை தட்டி விட்டுறான், இவ்வளவு கூத்து பண்றான். வெளியில போன விசாரணை அதிகாரி திரும்ப வராரு. அதுக்குள்ள எப்படியோ ஓடியான்ட்டான். ஆனா வந்தவர் பூந்தொட்டி உடஞ்சு கிடக்கிறத வச்சு நம்ம ஹீரோ தான் உள்ள புகுந்து ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துருப்பானு நினைக்கிறாரு. பூந்தொட்டி மண்ணை வெளியில வந்து கொட்டும் போது ஹீரோவும் பார்த்துக்கிட்டு மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம தான் ஏதோ வீடு புகுந்து ஏதோ பண்ணிருக்கோம்னு நேரம் நினைச்சிருப்பாப்ல. நமக்கு இனி நேரம் பத்தாது, நேரம் இல்ல. கொலைக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டுக்கிட்ட இடம், கொலகார கொலகாரன்றதுக்கு முன்னாடி கூட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சுத்தியாலே அடிச்சு கொள்வான்ல, அந்த ஸ்ட்ரகிள நம்ம செருப்பு திருடம் பார்த்திருக்கான். அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பார்த்திருக்கான். அந்த இடத்துக்கு போய் ஏதாவது தேடி பார்க்கலாம், ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோவோட கேங்கு அப்பா உட்பட எல்லா பேருமே போறாங்க. அதுவும் ராத்திரி நேரத்துல. எனக்கு இன்னும் நம்ம விசாரணை அதிகாரி மேலதான் சந்தேகமா இருக்குது. அவர் தான் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறான். ஆதாரத்தை தேடி புறப்பட்டு போறாங்க. அப்படி இவங்க இந்த காட்டுக்குள்ள தேடுதல் வேட்டை நடத்தும் போது, ஏன்னா இங்கதான் ஸ்ட்ரகிள் நடந்திருக்கும், அப்புறம் பாடியை கொண்டு போய் ஒரு பாறை மேல போட்டிருப்பான் வயலுக்கு மத்தியில. அந்த காட்டுப்பகுதியில ஒரு மரத்துல ஒரு சாக்கு ரத்தக்கரையோட சேர்ந்து ஒட்டினாப்ல கிடக்குது. மேபி இது கொலகாரனோடதாக இருக்கலாம். நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது அதிகாரிகள் எப்படியாவது இதை பார்க்கும்படி பண்ணிடு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட உத்தரவு போட இன்ஸ்பெக்டரும் சரின்னு ஒத்துக்கிறார். அடுத்த நாள் டீம் அந்த பாறை பக்கத்துல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. தடயவியல் நிபுணர்களோ ரொம்ப நாள் ஆயிப்போச்சு சார், ஒன்னும் தேராது அப்படின்ட்டாங்க. நாம ஏன் பக்கத்துல இருக்கிற இந்த காட்டு பக்கம், ஏன்னா மரமெல்லாம் அடர்ந்து கிடக்குது, கொலை நடந்தது அங்க நடந்திருக்கலாம், தொண்டு வந்து இழுத்து போட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஐடியா கொடுக்க, சார் இனி எல்லா பேரும் அந்த காட்டு பக்கம் வந்து தேடுறாங்க. அப்படி தேடும்போது நம்மால இதோ இங்க ஒண்ணு கிடைச்சிருக்குது பாருங்க அப்படின்னு அந்த சாக்க அப்படியே எடுத்து கொடுக்குறாரு தடயவியல் நிபுணர்கள்கிட்ட. அப்பெல்லாம் விசாரணை அதிகாரியோட முகத்துல ஒன்னும் பெருசா சந்தோஷம் இல்ல. கட் பண்ணி இன்னைக்கு ராத்திரி பார்த்தா மத்த கொலைகள் நடந்ததுல அந்த இடத்து பக்கமும் ஹீரோவோட அந்த வெளிநாட்டு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கத்துல விசாரணைக்காக வந்திருக்காங்க. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடுறதுக்காக வந்திருக்காங்க. கொலை நடந்த இடத்த விட்டு ஏன்டா இங்க தேடுறோம் அப்படின்னு அவன் கேட்பான். கொலை நடந்த இடத்துல ஆதாரம் கிடைக்கலன்னா சுத்தி இருக்கிற இடத்துல நம்ம ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்கணும்னு தேட வந்திருக்காங்க. அப்பா எங்க அப்படின்னு கேட்க, அவர் கொலை நடந்த வேற ஒரு இடத்துல விசாரணைக்காக நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு அவர் தேடி பாப்பாரு, இதுக்கு பேர் தான் பேரலல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறாப்ல. பேசிட்டே போய்கிட்டு இருக்கும்போது, டேய் நான் தெரியாதரமா அந்த பூச்சாண்டி கிட்ட மாட்டி அந்த சைக்கோ என்ன கொலை பண்ணிட்டானா, என் பாடியை அடக்கம் எல்லாம் பண்ணாதீங்க, மெடிக்கல் காலேஜுக்கு தானமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல போறதுக்குள்ள ஹீரோ அந்த பக்கம் திரும்பி போயிட்டான். சரி நம்ம செருப்பு திருட எங்கடா அப்படின்னு பார்த்தா அவன் மறுபடியும் விசாரணை அதிகாரியோட தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். இல்ல நம்ம ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் போல தெரியுது. பேரலலா எல்லா இடத்துலயும் விசாரணை தொடருது. ஆதாரம் கிடைக்குமான்னு தேடுதல் வேட்டை தொடருது. நம்ம ஹீரோ கொண்டு போயிட்டு இருந்த அந்த டார்ச் லைட் திடீர்னு எரியாம போயிடுது. அப்பதான் திரும்பி பாக்குறாரு, நண்பனை காணோம். இவனுக்கு தான் தனியா வந்தா பயமா வேற ஆயிப்போச்சா, இருட்டு வேற ஆயிப்போச்சா, பயம் இப்ப தொத்திக்கிச்சு. இதுல வேற கொஞ்சம் தூரத்துல பார்த்தா கையில சுத்திகளோட தலையில முகமுடி மாதிரி சாக்கு பைய போட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான். இங்க வீட்டுல பார்த்தா விசாரணை அதிகாரி கேஸ் ஃபைல நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ விசாரணை அதிகாரி கொலகாரம் இல்லன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. கொலகாரனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே பயந்து ஓடுறாப்ல. ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறார். பயத்துல அவரால் நகர முடியல. பயம் அதிகமாகும் போது எவ்வளவு க்ளோஸ் அப்ல பக்கத்துல வந்து சுத்தியில அவனோட நெஞ்சில வச்சு ஓங்கி அடிக்க போற சமயம் உஜ்வாலா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். யாரோட சத்தம்? அந்த வெளிநாட்டு ஃப்ரெண்டோட சத்தம். எங்கடா இருக்க அப்படின்னு சத்தம் போடுவாப்ல. அதை கேட்டதும் கொலகாரம் அங்க இருந்து ஓடி போயிட்டான். ஆதாரம் தேடி போன எல்லா பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உயரதிகாரி கொலகாரம் இல்ல, விசாரணை அதிகாரி கொலகாரம் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால ஐயோ பாமேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோ இருட்டுல அதுவும் கொலகாரனை பார்த்து பயந்து போய் ஜுரத்தோட விழுந்து உட்காந்து கிடக்குறான் பாருங்க. அம்மா ஏதோ மருந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் வேண்டாண்டா விட்டுறா அப்படின்னு பத்து போட்டு விடுறாங்க. இதோட எல்லாத்துக்கும் மூட்டை கட்டு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எனக்கு இப்பவும் அந்த விசாரணை அதிகாரி மேலதான் சந்தேகம்
பயமா இருக்குதுமா. அப்பா மேல வேற பழி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சும்மா இருக்க சொல்றியான்னு கேட்க, இல்ல அப்பேற்பட்ட ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிற ஒரு ஆளு இந்த ஊர்லயே திறமையானவன் இருந்தா அது என் புள்ளதான், முயற்சி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ண அம்மாவே இப்ப தெம்பூட்டுற வகையில பேசிட்டு போறாங்க. அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா விசாரணை அதிகாரிக்கு டீம்ல ஒருத்தவன் வந்து அந்த சாக்குப்பையில இருந்த ரத்தம் யாரோடன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. 3 கொலையில 2 கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த 2 கொலை செய்யப்பட்டவர்களோட ரத்தம் தானா அது. சோ இப்படி ஆதாரங்கள் கிடைக்கிற குட்டி குட்டி ஆதாரம் கிடைக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொலை எங்கெல்லாம் நடந்ததுன்னு மார்க் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் இந்த பக்கத்துல மார்க் பண்ணி பாக்குறாரு. கொலை நடந்த எல்லாத்தையும் மார்க் பண்ணி பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ள 3 கொலை நடந்திருக்குது. உடனே டீம்ல இருக்கிற ஒருத்தர் பேசாம அந்த 2 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ள இருக்கிற எல்லா வீட்லயும் சோதனை பண்ணி பார்த்தரலாமான்னு கேட்க, இல்ல அப்ப கொலைகாரன் முழிச்சிருவான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா நம்மள திசை திருப்புறதுக்கு இந்த 2 கிலோமீட்டர் சுற்றளவை தாண்டி வெளியில எங்கேயாவது போய் கூட அவன் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கிற ஒரு 10 வீடுகள் ஒரு 40 வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு வீட்டை நம்ம சோதனை பண்ண ஆரம்பிக்கும் போதே உசாராயி ஆதாரங்களை அழிச்சிருவான், அப்படி பண்ணக்கூடாதுங்கிறாரு. அதான் ரீசன் போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ சைக்கோக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு காமனான ஒரு விஷயம் உண்டு, அத ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிடினா என்னன்னா எல்லாத்தையும் ஸ்பெசிபிக்கான டைம்ல பண்ண பாருங்க. அதாவது சாப்பிடறதா இருந்தா இந்நேரத்துல தான் சாப்பிடுறது, கொலை பண்றதா இருந்தா இந்நேரத்துல தான் கொலை பண்றது, நார்மலா இருக்கிறது இந்நேரத்துல தான் நார்மலா இருக்கிறது, வேவு பாக்குறது இந்நேரத்துல வேவு பாக்குறதுன்னு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா. இப்ப கூட எல்லா இடத்துலயும் கொலைகளுக்கு அவன் சுத்தில தான் பயன்படுத்துறான், வேற ஆயுதங்களை பயன்படுத்தல. அப்ப அவனுக்கு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐடியா உண்டு. அவன் அடிக்கிறது இல்லாம ரைட் சைடு பக்கம் தான் அடிக்கிறான். ஒரு ஆளை மாத்தி லெஃப்ட் சைடு தலையில அடிக்கல, எல்லா அடியும் ரைட் சைடுல தான் பலமா விழுந்திருக்குது. அதே மாதிரி ஊர்ல பூச்சாண்டி கதை இருக்குது. ராத்திரி யாராவது தனியா இருந்தா பூச்சாடி அவங்களை பிடிச்சிரும் அப்படின்னு கொன்னுடும் அப்படின்ட்டு. அந்த கதையை நம்புறவனா கூட இருக்கலாம், தானே பூச்சாண்டியா மாறினவனா கூட இருக்கலாம். அவனை எப்படியாவது பிடிச்சு அனுட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் அடுத்த கொலை எப்ப நடக்குன்னு கேட்க, ஏற்கனவே நடக்கிற இந்த கொலையை மக்கள் எல்லாரும் எப்ப மறப்பாங்களோ, எப்ப அந்த பேச்சை நிறுத்துவாங்களோ அப்ப கொலை நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப கொலை நடந்து நாளாய் போச்சு, மறுபடியும் கொலை நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல. அவன் எப்ப கொலை பண்றது, அவன் எப்போ கொலை பண்ண வருவான்னு சொல்லிட்டு நாம பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னா நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றார். பேசாம அவனை ஏன் கோவப்படுத்த கூடாதுங்கிறார். ஆமா, அவனை கோவப்படுத்துற விதமா டெய்லி போலீஸ் ராத்திரி ஃபுல்லா ஊரை சுத்தி வந்துகிட்டே இருக்கணும். அவனால அப்போ கொலை செய்யணும்னு நினைச்சா கூட எதுவும் பண்ண முடியாது. அதுல ஒரு மாதிரி டெஸ்பரேட் ஆவான். அப்படி டெஸ்பரேட்டா இருக்கிற மைண்ட்ல ஏதாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பு பண்ணானா நம்ம கிட்ட மாட்டிப்பான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த ஐடியாவை எடுத்து சொல்ல, இன்ஸ்பெக்டர் அதே ஐடியாவை தான் ஐடியா மாதிரி விசாரணை அதிகாரிட்ட எடுத்து சொல்றாரு. விசாரணை அதிகாரியும் நல்ல ஐடியான்னு இன்ஸ்பெக்டர் பாராட்டுறாப்ல. அது மட்டும் இல்லாம மப்டியில ஊர்க்காரங்களுக்கு தெரியாத சில புது ஆட்களையும் இறக்கி விடணும், இன்னும் நமக்கு அது உதவியா இருக்குங்கிறாப்ல விசாரணை அதிகாரி சொல்றாரு. முடிஞ்சா பக்கத்து ஊர்ல இருக்கிற போலீஸ் ஆட்களை கூட நம்ம கூப்பிட்டுக்கலாங்கிறாப்ல. ஏன்னா ஊரை ஃபுல்லா கவர் பண்ற ரேஞ்சுக்கு இவங்கிட்ட ஆட்களோட எண்ணிக்கை கிடையாது. இந்த பக்கம் நம்ம பைய வழக்கம் போல பாட்டை போட்டுட்டு ஆதாரத்துக்காக அலைய ஆரம்பிக்கிறான். யூனிஃபார்ம்ல போலீஸ், மப்டியில போலீஸ் அப்படின்னு பல போலீஸுங்க ஊரை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பகலென்ன இரவென்ன காடென்ன வீடென்னு எல்லா பக்கமும் போலீஸ் தான். விசாரணை அதிகாரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே திரியிறார், ஏதாவது ஆதாரம் கிடைக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். போலீஸ் எல்லாம் டயர்டா தான் வீடு திரும்புறாங்க. இப்ப வரைக்கும் இவ்வளவு நாள்ல கொலைகாரனை யாரும் பார்த்த பாடு இல்ல. போலீஸ் எப்பெல்லாம் ஊரை சுத்தி காவ காக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து மக்கள் எல்லாம் அமைதியா எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கிறதா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு கடைக்காரர். நம்ம இன்ஸ்பெக்டர் வேற இப்பெல்லாம் போலீஸ்காரங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, தப்பி தவறி ராத்திரி நம்ம கண்ணில் பட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறார். ஆனா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற லோக்கல் ஏட்டையா அவருக்கு வயிறு கலக்குறாப்ல இருக்குதுங்க. இதோ வந்துடுறேன்னு காட்டு பக்கம் ஒருங்குறார். ஏதோ காலடி சத்தம் கேட்க லைட் அடிச்சு பாக்குறார். பின்னாடி யாரோ அவர் பக்கத்துல நெருங்குறாப்ல தெரியுது. சரி ஏட்டையாவை பிடிப்பாப்லன்னு பார்த்தா அந்த பக்கத்துல ஏதோ ஒரு போலீஸோட வாயை யாரோ பொத்துறாங்க. ஏட்டையா எஸ்கேப், கூட வந்த அந்த போலீஸ் செத்து போயிட்டார். அதே ஆயுதம் தான், அதே மாதிரி அடிதான், அதே மாதிரி கொலை தான். என்ன வித்தியாசம், பொதுமக்களுக்கு பதிலா இப்ப போலீஸ் மேலேயே கை வச்சிட்டான். ஆனா கொஞ்சம் வேகமா அவசரத்துல பண்ணாப்ல தெரியுதுன்னு தடயவியல் நிபுணர் கொடைய பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கார். ஏட்டையாவுக்கு ரொம்ப வருத்தம், இன்ஸ்பெக்டருக்கும் தான். எல்லாம் வருத்தப்படுறாங்க, அழுறாங்க. பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. ஜோரா மழை வேற பெய்யுது, தண்ணியில வேற பாடி ஊறி போய் கிடந்ததுனால எந்த ஆதாரமும் இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கையை விரிச்சிட்டாரு தடயவியல் நிபுணர். இப்போ 4வதா ஒரு கொலை நடந்தோம், நம்ம டெட் எண்ட்ல தான் நிக்கிறோம், உருப்படியான ஆதாரம் எதுவும் இல்லைன்னு வருத்தப்படுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு அழுகையே வருது. அவன் கூட நான் போயிருந்திருக்கணும், நான் இல்லாம போயிட்டேனே அப்படின்னு அழுகிறார். பாவம். இங்க நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாரும் கொடைய பிடிச்சிக்கிட்டு சம்பவ இடத்துக்கு வராங்க. அப்பதான் நம்ம இன்ஸ்பெக்டர் கோவமா நம்ம ஹீரோ கிட்ட வராப்ல. ஏன்னா அது நம்ம ஹீரோ கொடுத்த ஐடியா தானே. உனக்கு தெரியும்ல, போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஊர்வலமா போனா ராத்திரி பாதுகாவலுக்காக ஊரா இப்படி சுத்துனா போலீஸ்காரங்க மேலேயே அவன் கை வைப்பான உனக்கு தெரியும்ல. இங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு இளவு விழ வச்சிட்டியடா அப்படின்னு திட்டுறாப்ல. ரொம்ப சென்டிமெண்டா இருக்கிறாரு. தான் தம்பியா இருப்பானோ என்னவோ, இனிமே என் பக்கத்திலே வராத, போயிரு அப்படின்னு திட்டிட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். இதையெல்லாம் கேட்ட விசாரணை அதிகாரிக்கும் ஐடியா கொடுத்தது நம்ம ஹீரோ தானே தெரிய வரும். ஹீரோவுக்கு வருத்தம் தான். இந்த பக்கம் மேலதிகாரி விசாரணை அதிகாரிக்கு போனை போட்டு, எப்பா நீ எங்க வந்துமே அடுத்து 2 கொலை
நடந்து போச்சு. இதுக்கப்புறமும் எங்களால சும்மா இருக்க முடியாது. அதிகபட்ச ஒரு வாரம் தான். அதுக்குள்ள கொலைகாரனை கண்டுபிடி, இல்லைன்னா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், வேற ஆளை உட்கார வச்சிருவோம்னு மிரட்டுறாரு. இவருக்கு வருத்தமாயி போச்சு. இறந்து போன போலீஸ்காரரை அடக்கம் பண்ணும்போது குடும்பமே கதறி அழுதுகிட்டு இருக்குது பாவம். விசாரணை அதிகாரியும் அந்த டெத்துக்கு வந்து போயிருக்கிறார். நம்ம ஹீரோவும் வந்து போறார். அப்படி போகும்போது தான் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த மலையில. முதல் தடவை நம்ம ஹீரோ, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை முழுமையா தப்பா நினைச்சிட்டேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாப்ல. எல்லா தப்பும் ஏன் மேலதாங்கிறாப்ல. ஏப்பா அப்படி சொல்றேன்னு விசாரணை அதிகாரி கேட்பாரு. இல்ல, நான் தான் இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன், போலீஸ கொஞ்சம் ராத்திரி ஊரை காவகாக்க சுத்தி வாங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா அது கொலைகாரனை வெறியேத்தும், கோவப்படுத்தும்னு எனக்கு தெரியும். ஆனா கொலை நடக்கணும்னு தெரியாம போச்சு, போலீஸ்காரனையே கொல்லுவாங்கன்னு தெரியாம போச்சுன்னு வருத்தப்படுறாரு. அப்படி எல்லாம் யோசிக்காத தம்பி, ஐடியா நல்ல ஐடியா தான், முடிவு தான் தப்பா போயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னது எதுவும் பெருசா மனசுல எடுத்துக்காத என்ன அப்படிங்கிறாப்ல. சரி, இந்த போலீஸ்காரரோட டெட் பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணதுல ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சதான்னு கேட்டா ஒண்ணுமே கிடைக்கலங்கிறாரு விசாரணை அதிகாரி. இப்ப நம்ம என்னதான் சார் பண்ண போறோங்கிறாரு நம்மால. எனக்கு ஒண்ணும் புரியப்படலடா. ஒரே வாரத்துல இந்த கேஸை சால்வ் பண்ணணுமா, இல்லனா என்ன மாத்திடுவாங்க, அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லனா நடக்கிறது நடக்கத்தான் செய்யும்னு சொல்லிவிட்டு சீரட்டை போட்டு போயிட்டே இருக்கிறார். அடுத்து பார்த்தா சிவாஜி மாதிரி ஒரு டீ கடைக்காரர் இருப்பாருன்னு சொன்னல, அவரையே அடிச்சு கொண்டு போட்டான் கொலைகாரன். அவரே செத்து போய் கிடக்கிறாரு பாவம். இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு தடவியல் நிபுணர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள்ல அடி பலமா விழுந்தது, கோரமா இருந்தது. இப்போ அடி பலம் இல்லாம விழுந்திருக்குது, துல்லியமான அடிகளாக விழல. எனக்கு என்னமோ கொலைகாரன் தப்பு பண்ண ஆரம்பிச்சான்னு தோணுது, ஸ்லிப் ஆகிறாப்ல தெரியுது. இது மேபி கடைசி கொலையாக இருக்கலாம். அவனோட திறமை அவன் இழந்துட்டானோ என்னவோ, இல்ல அந்த ஆர்வத்தை இழந்துட்டானோ என்னவோ. இப்படி எல்லாம் அங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த கொலைகாரன் கொலவெறியோட ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறான். சுத்தியிலேயே காட்டுக்குள்ள திரியிறான். அவன் காதுக்குள்ள கொடைச்சலா இருக்கிற விஷயம், அந்த தடயவியல் நிபுணர் கொலைகாரனுக்கு டச் விட்டு போச்சு, துல்லியமா அடிக்கிறது திறமை விட்டு போச்சு, மேபி இது கடைசி கொலையா கூட இருக்கலாம்னு சொன்னாப்ல. இல்ல, அது அப்படியே காதுக்குள்ள குடஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்காடா டச் விச்சு போச்சுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொலவெறியோட தெரியும் போது ஒருத்தர் அந்த பக்கத்துல சுத்தி திரியிறார். அவரு கருப்பு கலர்ல மாஸ்க் போட்டு திரியிறாரு. எதுக்கு பார்த்தா இங்க கொலகார நிக்கிறா. ஆளு பார்த்து பயந்து ஓடுறாரு. ஆனா அவர் ஏன் மாஸ்க் போட்டுட்டு இப்படி ஓடுறாருன்னு ஒண்ணு புரியப்படல. இல்ல குளிருக்காக ஏதோ சால்வை எடுத்து அப்படி போட்டுருக்காரான்னு தெரியல. அப்படி எரியும் போது சுத்தில எங்கேயோ மாட்டிக்கிட்டு நிக்குது. ஓட்டுறவர் யாருன்னு பார்த்தா திடீர்னு ஹீரோ மாதிரி நிக்கிறார். திரும்பி பார்த்தா அட நம்ம சிவாஜி சாரு, அவருக்கு இவ்வளவு தைரியமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்பதான் பார்த்தா இப்படி நம்ம சிவாஜி சாரை நடிக்க வச்சது, அவரையே டெட் பாடி மாதிரி படுக்க வச்சது, போலீஸ்காரங்க முன்னாடி தடயவியல் நிபுணர் இந்த மாதிரி கொலைகாரனுக்கு டச் விட்டு போச்சுன்னு நல்லா ஏத்தி விட்டது, இது எல்லாமே திட்டம், ஃபேக். உண்மையிலேயே சிவாஜி சார் சாகல. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க நம்ம ஹீரோ சொல்லித்தான் விசாரணை அதிகாரியும் எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க போல தெரியுது. அப்ப நம்ம சிவாஜி சார பின்னாடியே விரட்டிட்டு வந்திருக்கிறது இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் ஒரிஜினல் தான். ஏன்னா இப்ப நீங்க பாக்குற இந்த காட்சி, சிவாஜி சார உயிரோட பாக்குற இந்த காட்சி சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிறது. காலையில டெட் மாதிரி கிடந்தாரு, நடிச்சாரு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே நான் சாகலடான்னு ப்ரூவ் பண்றதுக்காக வந்து நிக்கிறாரு பயப்படாம. ஆனா இவங்க திட்டம் நல்லபடியா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் காதுல ஒய்யின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது கொலைகாரனுக்கு. டச் விட்டு போச்சா, எனக்கான்னு யாராவது கிடப்பாங்களான்னு பார்க்கும்போது தனியா ராத்திரி நம்ம ஆளு அப்படி திரியறத பார்த்துட்டு ஏதோ ஆடு சிக்கிருச்சுன்னு வெட்டுறது வந்தான் கொலைகாரன். ஆனா இது கொலைகாரனுக்கு வச்ச பொறிங்கிறது கொலைகாரனுக்கு தெரியாம போயிடுச்சு, சீரியல் கொலைகாரனுக்கு தெரியாம போயிடுச்சு. பிளாஷ்பேக்ல சிவாஜி சார்ட்ட பேசி ரெடி பண்ணுவாங்க. ஆனா எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லும்போது பணமா நடிக்கிறதுக்கு உனக்கு நடிப்பெல்லாம் அவசியம் இல்ல, குளோரோஃபார்ம் கொடுத்து உன்னை நல்லா மயக்க இடத்துல வச்சிருவான், முழுக்க மயக்கத்துல கிடக்கப்ப நீ நடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்கிறாப்ல. எதிர்பார்த்தாப்ல திட்டம் வேலை செஞ்சிருச்சு. டெஸ்பரேட்டா அடுத்த நாள் கொலை பண்ணணும்னு கொலவெறியோட தெரிஞ்ச சீரியல் கொலைகார இப்போ டீமுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டான். துப்பாக்கி முனையில விசாரணை அதிகாரி நிப்பாட்டிட்டார். இப்போ தலையில போட்டிருக்கிற அந்த சாக்க உருகுனா நம்ம ஹீரோ, ஊருக்காரங்க, இன்ஸ்பெக்டர்னு எல்லாருக்குமே ஷாக். யாரா அவன் அப்படின்னு பார்த்தா லோக்கல் கேபிள் சேனல்ல வேலை பார்க்கிற பையன். இங்க நடக்கிற கொலைகளை பத்தி எல்லாம் டிவி சேனல்ல ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர். நம்ம ஹீரோவை கூட, ஹீரோங்கிற நம்ம இன்ஸ்பெக்டரை கூட கொலையே நடக்காத கிராமம்னு சொல்லி இன்டர்வியூ பண்ண வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு விசாரிச்சுட்டு போயிருப்பார்ல, அந்த ரிப்போர்ட்டர் தான் இப்படி ஒரு சீரியல் கொலைகாரனா வந்து நிக்கிறார். கொலை நடந்த இடத்துல இருந்திருக்கான். கொலை நடந்த பிறகு ஊர்க்காரங்க வந்து பார்க்கும்போது இருந்திருக்கான். அடுத்த கொலையை தடுத்து நிப்பாட்டணும்னு ஊர்க்காரங்க மத்தியில விசாரணை அதிகாரி பேசும்போது அந்த கூட்டத்துல இருந்திருக்கான். கடைசியில ரிப்போர்ட்டரும் மாட்டிட்டாரு. இந்த கிராமத்தோட உனக்கு எந்த தொடர்பும் இல்ல, சொந்த பந்தம்னு இந்த கிராமத்துல உனக்கு யாருமே இல்ல, ராத்திரி சுத்தி தெரிஞ்ச முன்ன பண்ண தெரியாத ஆட்களை தான் கொலை பண்ணிருக்கிற, ஏன் அப்படின்னு விசாரிக்கிறாரு அதிகாரி. இப்போ அந்த சீரியல் கொலைகாரனோட பிளாஷ்பேக்கு போறோம். சீரியல் கொலைகாரன் கை குழந்தையா பிறந்திருப்பான்ல, அப்படி பிறந்தப்பவே அம்மா இறந்து போயிட்டாங்க போல. எங்க அம்மாவை கொண்டுட்டு தான் நான் பிறந்தேன்னு பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருக்கிறார். இதனால அப்பா பையனை மதிக்கவே மாட்டாராம். ஏதோ உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள தள்ளி விடுவாராம். சொந்த பந்தம் ஊர்க்காரங்க யாருக்கிட்டையுமே இப்பேற்பட்ட ஒரு பையன் இருக்கிறாங்கிறத கூட சொல்லிக்காம காட்டிக்காம தான் வளர்த்தாராம். என்ன ஏன் இப்படி படுத்துறாருங்கிறத அந்த சின்ன
வயசுல புரிஞ்சுக்க முடியாம நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறாப்ல. வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறார், கறிக்கடையும் வச்சிருக்கிறார். ஆடுகளை கட்டி போட்டு வளர்க்கறாப்ல, என்னையும் உள்ள பூட்டி வச்சு வளர்க்கறாரு. அந்த ஆட்டுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாப்ல அந்த பையன். அப்பதான் புதுசா ஒரு கேரக்டரோட அறிமுகம் அவனுக்கு கிடைக்குது. பூட்டி கிடக்கிற அந்த பையனை ஜன்னல் வெளியா பார்த்த அந்த புது கேரக்டர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. ஆனா பையன் கை கொடுக்காம பயந்து பின்வாங்குவான். இந்த பையனுக்கு யாரும் இல்லங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிறாப்ல. எப்படியோ எங்க அப்பாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்லயே வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற ரேஞ்சுக்கு பர்மிஷன் வாங்கி எனக்கு வீட்லயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இன்னொரு மனுஷங்கிட்ட நான் பேசினதே அப்படின்னு பார்த்தா அந்த புது கேரக்டர் கிட்ட நான் பேசினதாங்கிறாப்ல. வெளி உலகம் எப்படிங்கிறத அவர் சொல்லி தான் கத்துக்கிட்டாப்லையா அந்த பையன். கதை சொல்லும் போது இருமல் வர தண்ணி கொடுக்குறாங்க, குடிக்கிறான். அப்படியே வருடங்கள் உருண்டோடிச்சான். ஒவ்வொரு நாளும் என்ன பாக்குறதுக்கு தவறாம வருவாராம். வாத்தியாரையும் தாண்டி அவரு எங்க அப்பா எங்க அம்மா கொடுக்க முடியாத அந்த காதலையும் அந்த கேரையும் அந்த அக்கறையும் எனக்கு காட்டினார். ஆனா ஒரு நாள் நான் வர ஒரு 2 வாரம் ஆகும், கொடுத்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா படிச்சு வைக்கணும்னு புத்தகங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதுலதான் பூச்சாண்டியாவது எப்படின்னு ஒரு புக்கு. ஏதோ படிக்கிறதுக்காகன்னு சும்மா போர் அடிக்குமேன்னு கையில கிடைச்ச புக்கை கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. அதை படிச்சதும் ஆளு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டான். அந்த பூகி மேன், அந்த பூச்சாண்டி கேரக்டர் மேல இவனுக்கு இடம் புரியாத ஒரு ஆர்வம். நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு கொலை நடந்தா, அது ஒரு ராத்திரி கொலை நடந்தா பூச்சாண்டி கொண்டு பிடிச்சுன்னு நியூஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு பேர் வச்சு போடுவாங்க போல. கொலகாரனுக்கு ஒரு பேர் வைக்கிறது. அதெல்லாம் நியூஸ்ல பார்த்து 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 படிச்சு இவனுக்கு ஆர்வம் அதிகமாகுது. அடுத்து பார்த்தா 2 வாரத்துக்கு அப்புறம் போனவர் திரும்ப வர்றார். புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க ஒரு புக்கை படிச்சு முடிச்சதா சொல்றான். இந்த அடுத்த புக்கை படின்னு வேற ஒரு புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாப்ல. நான் இந்த புக்கை தான் திரும்ப திரும்ப படிச்சா சொல்லி அவன் கொடுக்குறான். எதை? பூச்சாண்டியாவது அப்படிங்கிற அந்த புத்தகத்தை. உங்களுக்கு நான் உன்னை காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப கண்ணுல ஒரு ஆர்வம் தெரியுது, ஒரு தேஜஸ் தெரியுது. எதரா காட்ட போறாருன்னு பார்த்தா ஒரு பண்ணியை அடிச்சே கொண்டு இருக்கிறான். புக்ல அந்த பூச்சாண்டி எப்படி கொண்டானோ அதே மாதிரி கொண்டு இருக்கிறதா சொல்றான். அதே சமயம் அப்பா இந்த பக்கத்துல வர, அட நாயே, உன்னை படிக்க சொன்னா நீ என்ன காரியம் பண்ணிருக்கிறேன்னு புள்ளைய போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறார். வாத்தியாரே இனிமே இந்த பக்கம் வந்துடாத, என் புள்ளைய கெடுத்ததே நீதான் சொல்லி வாத்தியார் இந்த பக்கம் வரணும்னு சொல்லி விரட்டி விட்டார். புள்ள நல்லா அடி வாங்கி இருக்கிறான். வாத்தியாரை விரட்டி விட்டதுல இருந்து வாத்தியார் அடுத்து வரதே இல்லையா. மறுபடியும் என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு எங்க அப்பா. அதனால இவனுக்கு இன்னும் பயங்கர வெறி அதிகமாகுது, ஆத்திரம் அதிகமாகுது. சில நாட்கள் சோரே போடாம பட்னியா போட்டுருவார் போல, உள்ளேயே படுத்து கிடப்பான். ஒரு கட்டத்துல இந்த மாதிரி அடபட்டு கிடக்கிறத விட செத்துடலாம்னு கூட முடிவு பண்ணிருக்கிறார். ஆனா அன்னைக்கு அதிசயமா கதவை சாத்தாம திறந்திருந்தது. அந்த கதவை அப்படி திறந்து பார்த்தா எதுக்க இவங்க அப்பா ரொம்ப கொடூரமா சுத்தியலால மூஞ்சிலேயே அடி அடி நடிச்சு யாரோ கொலை பண்ணி போட்டுருக்காங்க. கொலை பண்ண கொலகாரன் தலையில ஒரு சாக்க போட்டுக்கிட்டு அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறார். இவனை பார்க்கணும் பேசணுன்றதுக்காக என்னன்னு தெரியல. அப்படியே அந்த பையன் மேல சோல்டர் மேல கைய போட்டு, பாரு, உன்னை பார்க்கும்போது நான் என்னையே கண்ணாடியில பாக்குறாப்ல ஃபீல் ஆகுது. இந்த நொடியில இருந்து நீ முழுக்க முழுக்க சுதந்திரமானவன். இதே மாதிரி மறுபடியும் 4 சுவத்துக்குள்ள சிறப்பட்டு விடாதே அப்படின்னு அட்வைஸ் போட்டு அவரு கிளம்ப போற சமயம் அடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பானரை தான் பயன்படுத்தி இருக்கிறார். இதுக்கு பேர் என்ன? கட்டிங் பிளேடா என்னது இது? ஏதோ ஒரு டூலை பயன்படுத்தி இருக்கிறாப்ல. இன்னும் அப்பாவோட உசுறு முழுசா போகல. பையனோட கையில கொடுத்துட்டு முடிச்சு விடுங்கிறாப்ல. உடனே அதை வாங்கி தான் அப்பனை இன்னும் கோரமா அடிச்சு கொள்றான். இப்படி இவனை சீரியல் கொலகாரனா மாத்தின அவர் யார்? சாக்க மூஞ்சில போத்திக்கிட்டு இருந்ததுனால அவர் யாருன்ற முகத்தை நமக்கு காட்டல. அப்புறம் வெளியில வர ஆரம்பிச்சது. ஒரு நியூஸ் சேனல்ல வேலை கிடைச்சது. வெளியில சுத்தினாலும் செஞ்சாலும் யார் கூடயும் சரியா பழக முடியாம போனது. ஏன்னா தனிமையிலே வளர்ந்தவனால மித்தவங்களோட மிங்கிலாகவும் முடியல. சோ போர் அடிக்குது. என்ன நியூஸ் சேனலுக்கு சேர்ந்த பிறகு இந்த ஊர் பக்கம் நியூஸுக்காக வந்தப்போ லைப்ரரியில இருந்து பூச்சாண்டியாவது அப்படிங்கிற அந்த புத்தகத்தை, நம்ம ஹீரோ வச்சிருக்கிற அந்த லைப்ரரியில இருந்து அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்கான். அதை மறுபடியும் படிக்க இவனுக்கு அந்த ஆர்வம் அதிகமாகுது. அப்புறம் நியூஸ் கம்பெனில இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஊருக்கு போய் இன்ஸ்பெக்டரை இன்டர்வியூ பண்ணணும்னு. ஆனா இன்டர்வியூ பண்ணிட்டு வந்த அந்த கேள்விகளோ அவர் பேசின விஷயங்களோ எதுவுமே சரியில்லையா. இவ்வளவு கேவலமாட ரிப்போர்ட் பண்ணுவ, உப்பு செப்பு இல்ல, ஒரு கொலைகளை இல்ல, கொலையே நடக்காத கிராமமா, இதேமா ரிப்போர்ட் பண்ண முடியும்? அப்புறம் இன்டர்வியூ பண்ணும்போது சட்டையோட கையை மடிச்சு விடாம அப்படியே ஃபுல்லா இருக்கணுமா, ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் கவர் பண்ணி இருக்கணுமா. இதை கூட சொல்லி தருவாங்களான்னு செம திட்டி விட்டாப்ல. நல்லா திட்டு வாங்கிட்டு சோகமா வீட்டு பக்கம் திரும்பும்போது, இந்த ஊர் பக்கம் வரும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு, பொண்ணோட அப்பா வராரு. கூடவே அவரோட கடைசி புள்ள கடைக்குட்டி பையன் வருவான். அப்பா நோண்டிட்டு இருக்கும்போது சும்மாரான தலையில அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவங்க கிட்ட கொஞ்சம் கிளாரிட்டியா நிறைய போட்டோஸ் எடுத்துற முடியுமான்னு விசாரிக்கிற இடத்துல அவன் தொண பேசிட்டு இருக்கிறான்னு அடிக்கிறாரு பையனை. இதை பார்த்தது இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. சும்மா 2 தட்டு தான் தட்டினாப்ல. நெக்ஸ்ட் டைம் நான் யார் கூட பேசிட்டு இருக்கும்போது சத்தம் போடக்கூடாது, புரியுதா இல்லையாடா அப்படின்னு கண்டிக்கிறார். வீட்டுக்கு வா, உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்னு இழுத்துட்டு போறாரு பையனை. இங்க இவன் சட்டையை கழட்டும் போது உடம்பு முழுக்கிற அந்த காயங்கள், அந்த தழும்புகள், இதையெல்லாம் பார்க்க இதையெல்லாம் பண்ணது யாரு? இவரோட அப்பா. அப்பா மேல பயங்கர கோவம் வருது. ஏதோ ஒரு அப்பன் ஏதோ ஒரு புள்ளைய அடிக்கிறத பார்த்ததுமே தன்னப்ப தன்னை அடிக்கிறாப்ல நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு ஒருத்தர் தலையில சாக்கு பைய போட்டுக்கிட்டு தனக்கு எப்படி விடுதலை கொடுத்தாப்ல, அதே மாதிரி அந்த பையனுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சிட்டானோ என்னவோ. பொண்ணோட அப்பாவை தூக்கி ஒரு அடி அடிப்பான். அப்புறம் சுத்திரால அடிச்சு கொள்ளுவான். அன்னைக்கு ராத்திரி அந்த மாதிரி அடிச்சு கொண்டு போட்ட பிறகு நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்குனானா. அவ்வளவு நிம்மதியா தூங்குனானா. சோ அதே தூக்கம் வேணும்னு ஆசைப்படுறாப்ல. அடுத்து 2வது கொலையும் பண்றான். அதுக்கு அவருக்கு அந்த கிக்கு, அந்த த்ரில் எல்லாம் ஏறி போச்சு. அப்புறம் நீங்க எனக்கு பூச்சாண்டின்னு ஒரு பேர் வச்சீங்களே, போஸ்ட் அடிச்சு ஒட்டினீங்களே, அதெல்லாம் எனக்கு இன்னும் போதைய அள்ளி அள்ளி கொடுத்தது. சோ இப்படித்தான் ஏன் இந்த கொலைகள் நடந்தது,
ஏன் அவன் கொலை பண்ணா, எப்படி சீரியல் கொலைகாரனா மாறினான்னு எல்லா விதமான ஒட்டுமொத்த கதைகளும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு வழியா ஆளை பிடிச்சாச்சுன்னு விசாரணை அதிகாரியும் சரி நம்ம ஹீரோவும் சரி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ கொலைகார ஒருத்த இல்ல, இவன் மட்டும் கொலைகாரன் இல்ல, கூட உதவிக்கு வேற ஒரு ஆள் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வரார். அதே சமயம் இங்க ஊர்க்காரங்க எதையோ பார்த்துட்டு ஒண்ணு கூடுறாங்க. இங்க விசாரணை அதிகாரி கிட்ட நீங்க விசாரிக்கும் போது நான் சில விஷயங்களை நோட் பண்ணேன்னு ஹீரோ சொல்றாரு. என்னோட கெஸ் சரியாக இருந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஒரு குட்டி பையன் ஓடியாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்க கிட்ட மேட்டரை கேள்விப்பட்டு இவங்க ஒன்னாவே வராங்க. அங்க கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல பிளாஷ்பேக்ல சில விஷயங்களை அவர் கெஸ் பண்ணதை சொல்றாரு. இந்த ரிப்போர்ட்டர் பார்த்தேல ஒல்லியா இருக்கான், நோஞ்சா மாதிரி இருக்கிறான். இவன் ஒருத்தனால ஒரு பாடியை தூக்கு மாதிரி கயத்துல கட்டி மேல எல்லாம் தூக்க முடியாது. உதவிக்கு அந்த இடத்துல கூடவே வேற ஒரு ஆள் நின்று இருக்கணுங்கிறப்பல பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் அந்த போலீஸ்கார ஒருத்தவன் கொலை செய்யப்பட்டான்ல, ஆளு நல்லா ஃபிட்டா ஜெய்ஜாண்டிக்கா நல்லா இருக்கிறான். அப்படி ஒரு ஆளால அடிச்சு சாய்க்க முடியாது. ஒரு 2 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்கணும்னு கெஸ் பண்றாப்ல. ஏன்னா உடம்புல அந்த மாதிரி வெவ்வேறு விதமான காயங்கள் இருந்தது. சோ சீரியல் கொலைகார ஒருத்தன் இல்ல 2 பேருங்கிறது தான் நம்ம ஹீரோவோட கண்டுபிடிப்பு. இங்க ஊர்க்காரங்க எல்லாம் எதையோ பார்த்தாங்கல்ல, ஒரு சின்ன பையன் ஓடியாந்து இவங்களை கூட்டு வரான்ல, இது எதுக்குன்னா அந்த ஊர்க்காரங்க பார்த்ததை இவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான். அதுல ராத்திரி 10 மணிக்குள்ள நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ரிப்போர்ட்டரை ரிலீஸ் பண்ணணும், இல்ல நடக்கிற இந்த மரணங்கள் தொடரும்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. மேபி அந்த இன்னொரு கொலைகாரன் எழுதி வைத்திருக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த கொலைகாரங்கிட்ட ரிப்போர்ட்டர் கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாப்ல. உனக்கு துணையா இன்னொருத்தவன் இருந்தது எங்களுக்கு தெரியும், உன்னை விட்டுட்டு அவன் இங்கிருந்து போமாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எங்களையே மிரட்டி எழுதி வச்சதுல தான் இருக்கேங்கிறத அவன் இந்த ஊர்க்காரங்களுக்கு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டான், சவால் விட்டுருக்கான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன்னை ரிலீஸ் பண்ணலன்னா பல கொலைகள் நடக்குமா, மிரட்டி எழுதியிருக்கான். அதுல அவன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா ரிப்போர்ட்டர் சிரிக்கிறான். அந்த பக்கம் மலை பக்கத்துல அந்த இன்னொரு சீரியல் கொலைகாரனை காட்டுறாங்க. சுத்தியலோட சாக்க பொத்திட்டு அந்த இன்னொருத்தவன் அங்க நிக்கிறான். ஏதோ குட்டி கதை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாப்ல. காட்டுக்குள்ள நிறைய கொடூரமான மிருகங்கள் இருக்கும், ஆனா அதை பத்திய கதை இல்ல, அதே காட்டுல வாழக்கூடிய 4 முயல்களோட கதை அப்படின்னு. அதே சமயம் நமக்கு பிளாஷ்பேக்ல ஒரு வீட்டுல இருக்கிற 2 குழந்தைங்க 2 அப்பா அம்மாவை காட்டுறாங்க. திடீர்னு ஒரு நாள் காட்டுக்குள்ள இருந்து ஒரு புலி அந்த முயல்களை பார்த்துடுச்சு. அந்த முயல்கள் இருக்கக்கூடிய அந்த புதர் பக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது கொலைகாரன் அந்த வீட்டுக்கு வெளியில வந்து கதவை தட்டுற நமக்கு காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா யாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிடணும், எல்லாரும் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு தான் இருக்கணும். அப்போ கொலைகாரனுக்கு 2 வாய்ப்பு, ஒன்னு போலீஸ் ஸ்டேஷனை வந்து தாக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில வரலங்கிறதுனால வீடு புகுந்து வீட்டுல இருக்கிற ஆட்களை கரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குது. மொத்தம் நம்ம கிராமத்துல இருக்கிறது 228 பேர் தான். 58 வீடுகள்ல இவங்க எல்லாரும் வாழ்றாங்க. அங்கங்க தனித்தனி வீடுகள்ல வாழ்றாங்க. 3 ஏரியால வாழ்றாங்க. ஒரு ஏரியால 28 வீடு இருக்குது. ஒட்னாப்ல நிறைய வீடுகள் இருக்குது. சோ ஒரு வீட்டுல ஏதாவது நடந்தா பக்கத்து வீட்டுக்கு அந்த சவுண்ட் கேட்கும். சோ அந்த ஏரியாவை டார்கெட் பண்ண வாய்ப்பு இல்ல. அடுத்த ஏரியால 24 வீடுகள் இருக்குது. அதுவும் ரொம்ப டைட்டா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடம். சோ ரிஸ்க் எடுத்து அங்க வர வாய்ப்பு இல்ல. இந்த 2 ஏரியாவை விட்டுட்டா அடுத்த ஒரு 6 வீடுகள் ஏரியான்னு இல்லாம அங்க ஒண்ணு தனித்தனியா இருக்கக்கூடிய 6 வீடுகள் இருக்குது. இந்த 6 வீடுகளும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு கிட்டத்தட்ட ஒரு 50-100 மீட்டர் தூரத்திலேயாவது இருக்கும். அப்படி தள்ளி இருக்குமா. அந்திக்குண்டம்ங்கிறது அந்த 6 வீடு இருக்கிற ஏரியாவோட பேரு. சோ கொலைகாரன் அந்த 6 வீடுகளை தான் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் அதுக்கு ஒத்து வராங்க. சோ அந்த 6 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள அவன் நுழைய வாய்ப்பு இருக்குது. இந்த 6 வீடுகள்ல எந்த வீட்டுல இருக்கிற ஆட்கள் பலவீனமான ஆட்கள், ஈஸி டார்கெட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈஸி டார்கெட் எந்த வீடுன்னு நம்ம யோசிக்கணும். அவன் கண்ணு முன்னாடியே அப்படி பலவீனமான ஒரு வீட்டை காட்டணும். அந்த 6 வீடுகள்ல ஒரு வீட்டுல 2 வயசானவங்க 2 குழந்தைங்க, இப்படி ஈஸி டார்கெட்டா இருக்கிற ஒரு வீட்டை நாம ரெடி பண்ணணும். 2 வயசானவங்க 2 குழந்தைங்கன்னு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவன் கண்டிப்பா பார்ப்பான். இந்த ஈஸி டார்கெட்டை தான் தன்னோட டார்கெட்டா செலக்டும் பண்ணுவான். இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ பிளான் பண்ணிருக்காரு, எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கிறான். அந்த மாதிரி ஒரு வீட்டை டார்கெட் பண்ணி உள்ள வந்து நிக்கிறான். அவங்க 4 பேரும் பயந்து பண்ணிக்கிறாங்க. சுத்தியில எடுத்துட்டு அடிக்க வர சமயம் கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கிற இடத்துக்கு வரோம். இப்ப நான் சொன்ன கதையில புலி ஏதோ பொறி வச்சு முயலை பிடிச்சதா சந்தோஷப்படும். ஆனா நிஜத்துல சொல்ல போனா முயல்களை பொறி மாதிரி அங்க நிப்பாட்டி உண்மையான பொறி அந்த புலிக்கு தான் வைக்கப்பட்டது. முயல்களை காட்டி புலிய வேட்டையார அந்த வேட்டைக்காரன் தான் இங்க கெத்து அப்படிங்கிறாப்ல. பிளாஷ்பேக்ல பார்த்தா அப்படித்தான். அடிக்க வர சமயம் அங்க அதை தடுக்கிறதுக்கு வர்றவரு நம்ம விசாரணை அதிகாரி தான். எத்தனை நாள் ஜாகிங், எக்ஸசைஸ், ஃபிட்டிங் இவ்வளவு வேலை பார்த்துருக்காப்ல. கையில இந்த சுத்தியில தட்டி விட்டு என்ன ஸ்டைலா அடிக்கிறாருன்னு பாருங்க. உடச்சுக்கிட்டு எப்படி வெளியில வந்து விழுகிறான்னு பாருங்க. 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டை. ஹீரோஸத்தோட ஆக்சரோட அருமையான சண்டை போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ சண்டை போட்டா கூட ஏத்துக்காப்ல இருக்காது. இந்த விசாரணை அதிகாரி சண்டை போடுறது அவ்வளவு அழகா இந்த ஃபைட்டுக்கு ஏத்தாப்ல ஒரு கேரக்டரா தான் இருக்குது. ஒரு கட்டத்துல டேபிளை கொண்டு வந்து ஓங்கி ஒரு அடி, டேபிள் தெரிச்சு போச்சு. அப்பையும் அவன் எப்படி அடிக்க வந்தாலும் அதை அழகா டேக்கிள் பண்ணி அவனையே திரும்ப அடிச்சிட்டு இருக்கிறார். புடியெல்லாம் உடும்பு புடியா இருக்குது. ஒரு கட்டத்துல தூக்கி வந்து WWFல அடிக்கிறாப்ல ஒரு ஷாட், கட்டிலே நொறுங்கி போச்சு. ஆளும் மட்டையாயிட்டார். எப்படி கதை ஒரு நல்ல எண்டிங்ல முடிஞ்சதா? இப்போ
ஃபேக்ட பத்தி பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு நம்ம ஹீரோ. நம்ம ரிப்போர்ட்டர் பேரு ஜோமன். பேரை சொல்லி நம்ம கூப்பிடுறது இல்லைன்னு நம்ம சொல்லாம இருந்துட்டு இருந்தோம். இங்க போலீஸோட கஸ்டடியில இருக்கிறது நம்ம ரிப்போர்ட்டர் ஜோமன் தான். ஆனா நம்ம ஹீரோ இங்க சொல்றதா ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். உண்மையான ஜோமன் நீ இல்லங்கிறது எங்களுக்கு தெரியும்டா ராசாங்கறாரு. என்னடான்னு பார்த்தா இங்க நம்ம விசாரணை அதிகாரி அந்த சாக்கு மாஸ்க கலட்டுறாரு. இவன மாதிரியே அச்சஸ்ல அங்க ஒருத்தர் இருக்கிறான். இது என்னடா ஷாக்கான செய்தியா இருக்குதே நமக்கு தோணலாம். மிரட்டல் கடிதத்தை எழுதி வச்சிருப்பாங்கல்ல, எல்லாரும் ஊரெல்லாம் பாக்குறாப்ல. அதை எழுதுன அந்த ஹைட்டை வச்சு பார்க்கும்போது ரிப்போர்ட்டர் ஜோமனோட உயரத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. எழுதுற விதம் வலதுகையை வச்சு எழுதுனாப்ல தெரியுதுங்கிறதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறார். இங்க எழுதியிருக்கிறது கூட ரைட் ஹேண்ட்ல தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதுவரை நடந்த கொலைகள் எல்லாத்துலயுமே ரைட் ஹேண்ட்ல சுத்தியில வச்சு தான் அடிச்சிருக்காங்க. ஆனா நாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கிறோமே, அவன் ரைட் ஹேண்ட் ஆளு கிடையாது, அவன் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி நான் பார்த்தேன் அப்படிங்கிறாப்ல. எஸ், தண்ணி குடிக்கும் போது கூட அவன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் பயன்படுத்தி இருப்பான். என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா போலீஸ்காரங்க சீரியல் கொலைகாரன் நினைச்சு இங்க பிடிச்சு வச்சிருக்கிறது உண்மையிலேயே சீரியல் கொலைகாரன் கிடையாது. வெளியில இப்ப ரெண்டாவது ஒருத்த மாட்டினா பாத்தீங்களா நம்ம விசாரணை அதிகாரி கிட்ட சண்டை போட்டு, அவன் தான் உண்மையான சீரியல் கொலைகாரன். சரி, இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா அம்மா இறந்து போனப்போ ஒரு குழந்தை இல்ல, ரெட்டை குழந்தை, ரெண்டு குழந்தையா தான் அப்பா கிட்ட கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்தது ஒரு குழந்தை இல்ல, ரெண்டு குழந்தை. தான் அப்பன் சாக கிடந்தப்போ அதை பார்த்தது கூட ஒருத்தன் இல்ல, ரெண்டு பேர். முதல் ரெண்டு கொலைய சீரியல் கொலைகாரன் அவன் தான் பண்ணியிருக்கிறான். அதை பேப்பர்ல படிச்சுட்டு உடன்பிறப்பும் நம்மளும் போய் சேர்ந்து அந்த கொலையை பண்ணலாமேன்னு ஆசைப்பட்டு மூணாவது நான்காவது கொலைக்கு கூட்டு சேர்ந்து இந்த கிராமத்துக்குள்ள வந்து கதிகலங்க வச்சிருக்கான். நான்காவது கொலை அந்த போலீஸ்காரர் ரெண்டு பேரும், ஒருத்தவனுக்கு வலதுகை பழக்கம், ஒருத்தவனுக்கு இடதுகை பழக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி அடிச்சதுலதான் ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்கிறத நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிருப்பாப்ல. அந்த கை பழக்கம் மட்டும் ஒரே கை பழக்கமா இருந்திருந்தா நம்ம ஹீரோவால இதை கண்டுபிடிச்சிருக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். சோ 4 கொலைகளை பண்ண அந்த உண்மையான சீரியல் கொலைகார இப்ப அரசையப்பட்டுங்கிட்டு வரான். ஊரே தீப்பந்தத்தோட அவனை பாக்குறது காத்து கிடக்குது. அத்தனை பேரோட அந்த கோபத்தையும் அழுகையும் பார்த்து அவன் ரசிக்கிறான். இவன் தான் 4 கொலை பண்ணவன். அப்போ ஆல்ரெடி போலீஸ்காரங்களோட கஸ்டடியில உள்ள இருக்கிறானே அவன் கடைசி 2 கொலைக்கு துணையா நின்னவன். சோ ஒருத்த மேல 4 கொலை கேஸ், இன்னொருத்த மேல 2 கொலை கேஸ். ஹீரோவை தாண்டி போகும்போது என்ன முறம் மறைச்சிட்டு போறான்னு பாருங்க. அவன் விசாரணை அதிகாரியோ ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ பாக்குறாரு. நாம ஆவல எதிர்பார்க்கிற அந்த ஒரு வார்த்தை தேங்க்யூ, நன்றின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரு உஜ்வாலன். டேய் தேங்க்ஸ்ரா டிடெக்டிவ் உஜ்வாலா அப்படின்னு டிடெக்டிவ்னு அவரே கூப்பிடுற ரேஞ்சுக்கு இதை விட ஒரு பெருமை என்ன வேணும் சொல்லுங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்ம ஹீரோவுக்கு. ஊரே ஒண்ணு கூடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில அவ்வளவு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, சத்தம் இல்லாம நம்ம ஹீரோ கூட்டத்தை கலைச்சுக்கிட்டு வெளியில வரான். நம்ம இன்ஸ்பெக்டர் ஏட்டையாக்கு கூட ரொம்ப சந்தோஷம். கொலைகாரங்களை பிடிச்சி உள்ள போட்டுட்டோமேன்ட்டு. 2 பேர் இப்போ ஒன்னா ஜெயில கிடக்குறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறார். அம்மாவுக்கும் பையன் நிறைய சாதிச்சுட்டான், ஊரையே காப்பாத்திட்டான்னு ரொம்ப சந்தோஷம், பெருமிதமா சிரிக்கிறாங்க. என்னதான் நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு வீடு வந்து சேர்ந்தாலும் தன்னோட பாலிய சிநேகிதன் அவனை இன்னும் நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம விசாரணை அதிகாரி அவர் ஒரு பழைய போட்டோ வச்சிருக்கிறார். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒரு நல்ல பேர் எடுத்த இந்த ஊரு போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிற போட்டோஸ், அதை அவர் வச்சு வருத்தப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை சின்ன வயசுல நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்சு போன அந்த ஃப்ரெண்டு பாலிய சிநேகிதர் இருக்கிறான்ல, காணாம போனான்ல, அது நம்ம விசாரணை அதிகாரியாக இருக்குமோ? சும்மா ஒரு கெஸ் தான், இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ரைட். அடுத்து நியூஸ்ல பார்த்தா இரட்டை சகோதரர்கள் சீரியல் கொலைகாரர்கள் இந்த கிராமத்துல பிடிபட்டு விட்டார்கள்னு அடுத்து நியூஸ்ல வருது. அந்த நியூஸை நம்ம வாத்தியார் படிக்கிறார். பசங்களுக்கு வீட்டுக்கே வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்தாரு அந்த வாத்தியார். அப்படியே கேமரா பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க அங்க படத்தை கட் பண்றாங்க. ஏன் இவர் வில்லத்தனமா சிரிக்கிறார் அப்படின்னா, அந்த 2 பசங்களுக்கும் அவங்க அப்பனை கொன்னு இப்படி தாண்டா கொலை பண்ணணும்னு சொல்லி கொடுத்த உண்மையான வாத்தியார் இவர் தான். அதனாலதான் அந்த வில்லத்தனமான சிரிப்பு. என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரையும் நான் ஜெயிலுக்குள்ளேயே போந்து அவங்கள காப்பாத்துவேன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த பாட்டுல ரிலீஸ் ஆகும். அப்படி வந்ததுன்னா டெஃபினட்டா நாமளும் அந்த படத்தை பேசுவோம். ஏட்டா இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் பேசும்போது இங்க மேல அப்புறம் கமெண்ட்ல எல்லா இடத்துலயும் ரெடி பண்ணி வைக்கிறோம். விருப்பவங்க கிளிக் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நெருக்கி 3 லட்சம் பேர் இருக்காங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோஸோட லிங்கை, யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். சோ நீங்க ஒவ்வொரு சேனலா தேடி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து யூடியூப் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ்டர் தமிழனோட வீடியோஸை பார்த்து அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.